ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த கடனை நான் இந்த மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் எர்னிங்ஸ் பண்ணி கொஞ்சம் கடனை கட்டலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான ஐடியா சொல்லுங்க. நான் இன்னும் ஸ்விக்கிலையும் சரி ஜொமேட்டோலையும் சரி இன்னும் ஜாயின் பண்ணல. எனக்கு ஏதாச்சும் ஒரு சில டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு சில டிப்ஸு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ எனி பிளாட்ஃபார்ம் எதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய மாவட்டத்திலே ஒர்க் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட கேட்ட நண்பர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கேன், நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான டிப்ஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அதுக்கப்புறம் அவரை இன்ஸ்டாகிராம் மூலியமா மெசேஜ் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அவர் சொன்னாரு, இன்னும் நான் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலையும் சரி ஜொமேட்டோலையும் சரி இன்னும் எனக்கு ஐடி நான் ஓப்பன் பண்ணாம தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ இதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல நான் ஒர்க் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறமேட்டு தான் நான் சொன்னேன், இல்லைங்க ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டத்திலேயே ஸ்விக்கி ஐடியா இருந்தாலும் சரி இல்லை ஜொமேட்டோ ஐடியா இருந்தாலும் சரி போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மாசம் ஓட்டுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ ஏன் நான் அந்த மாதிரி ஓட்ட சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்விக்கிக்குள்ள, அதாவது நான் ஸ்விக்கியை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்விக்கிக்குள்ள வரீங்க அப்படின்னா ஐடி போட்டுருவீங்க. ஸோ ஐடி போட்டுட்டு எப்படி லாகின் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு எப்படி ஏர்னிங்ஸ் தராங்க, உங்களுடைய மாவட்டத்தில் ஏர்னிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றிலாம் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நிறைய இன்கரெக்ட் அட்ரஸ் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாட் ரிசீவபிள் இருக்குது. அப்புறமேட்டு ஆர்டரை எப்படி பிக்கப் பண்ணுறது, எப்படிப்பட்சமாக எவ்வளோ கிலோமீட்டர் டெலிவரி நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ப்ரோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஜோன் எதுவோ அதை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெளியூர் மாவட்டத்தில் நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த நண்பரும் அவரால் முடிஞ்ச டவுட் எல்லாமே கேட்டார். நானுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவுட்டாக அவர்கிட்ட சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நிறைய வீடியோக்கெல்லாம் நான் மேபி சொல்லியிருப்பேன். ஃப்ளோட்டிங் கேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெலிவரிக்கு போவோம், அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கையில் வச்சுக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் நம்ம கையில் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்விக்கி ஆப்பில் நம்ம வேலை செய்ய ஒரு லிமிட்னு ஒன்று கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 2000 இருந்து 4000 வரைக்கும் அந்த லிமிட் இருக்கும். சரிங்களா? அந்த லிமிட் வரைக்கும் நம்ம கஸ்டமருடைய கேஷை கையில் வச்சுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு மினிமம் சேலரி மாதிரி தான். ஸோ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது பேர் தான் ஃப்ளோட்டிங் கேஷ். அந்த நண்பர் இதையுமே கேட்டாரு, நான் ஃப்ளோட்டிங் கேஷை பற்றியும் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளோட்டிங் கேஷ்னா இதுதாங்க. சரிங்களா? நம்ம கையில் ஒரு லிமிட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் வரைக்கும் நம்ம கேஷை கையில் வச்சுக்கலாம். அந்த லிமிட்டை தாண்டும் போது நம்மளுடைய டியூட்டி ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ஓட்டங்களா இருந்தாலும் சரி இல்லை வீக்லி இன்சென்டிவ் ஓட்டங்களும் சரி, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி லிமிட் நம்மளுக்கு கிராஸ் ஆக போகுது, மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளோட்டிங் கேஷை கையில் அதிகமாக வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் கேஷ் அதிகமாக இருந்தாலும் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங் கேஸை கொஞ்சம் அதிகப்படுத்தாமல் லிமிட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டத்தில் எந்த ஏரியா ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எடுத்தோடனே நீங்கள் வெளி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஜோன் மெயின் ஜோனுன்னு தெரியாது, எந்த ஜோனில் அதிக ஆர்டர் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இதையெல்லாம் மீறி உங்களுக்கு எங்க ரூம் எடுத்து எப்படி தங்குறது, அதுக்கப்புறமேட்டு சாப்பாட்டு செலவுலாம் எப்படி மேனேஜ் பண்றது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியூர்ல நீங்க ஸ்டார்டிங்ல ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரிங்களா?
ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டத்திலே வந்து நல்லா ஸ்விக்கி, ஜொமேட்டோ எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, நல்லா ஒர்க் பாருங்க. அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெளியில் வந்து எங்கே ஏர்னிங்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு இது பெஸ்ட்டா, இல்லைன்னா வந்து ஜெப்டோ, ஜொமேட்டோ அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சின்ன மாவட்டத்திலே வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் தர மாதிரி இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் என்னுடைய ஒப்பீனியன். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை ரேபிடோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேப் வந்து அக்யூரேட்டாக தெரியணும். சரிங்களா? ஸோ மேப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து உடனே வந்து டெலிவரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். உங்களால் ஏர்னிங்ஸும் வந்து அதிகமாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஜாயினர் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்விக்கி வந்து ஓட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூகுள் மேப்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸோ நீங்கள் வெளி மாவட்டத்தில் ஒர்க் பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஏரியா ஜோன் எதுவோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு. ஸோ ரூம் ரெண்ட்லாம் வந்து இந்த பிஜி மாதிரி தங்குவாங்க, இல்லைன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்தும் வந்து ஒரு ரூம்ல வீடை வந்து வாடகை எடுத்து அதன் மூலியமாவும் தங்குவாங்க. அது வந்து பட்ஜெட்டாக வருதா, ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் போய் ஒர்க் பார்க்குறீங்க, அதாவது உங்கள் மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்துக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பார்த்து சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வெளியூர்ல இருந்தும் வந்து நிறைய பேர் ஒர்க் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து யாராலுமே வந்து தவிர்க்கவே முடியாது. 30% ஆச்சும் வெளியிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சூஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஜோன் எந்த ஜோனோ அந்த ஜோனில் வந்து நீங்கள் ஒர்க் பார்க்கறது நிறைய ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபுல் டேவும் ஓட்டலாம், இல்லை வந்து எப்படி வேணாலும் ஓட்டி ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து ஒரே நாளிலே 2000 சம்பாதிக்கணும், ஒரே நாளிலே வந்து 3000 சம்பாதிக்கணும் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் ஓட்டணும். சரிங்களா? நீங்கள் வந்து உள்ளூரில் ஓட்டினாலும் சரி, இல்லை வெளியூரில் ஓட்டினாலும் சரி, பைக்கு வந்து நம்ம டெலிவரி ஜாப்க்குன்னு வந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த பைக் ஓட்டுறதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஏன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பைக்லாம் ஓட்டும்போது பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நேற்றிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மழை காலத்தில் கொஞ்சம் எல்லாருமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. ஓகேங்களா? புதுசாக ஸ்விக்கியில் வந்து ஒர்க் பார்க்க நினைக்கிறேன், இல்லைன்னா வெளி மாவட்டத்தில் வந்து ஒர்க் பார்க்க நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சில ரியல் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ எடுத்தோடனே வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளால கற்றுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் மினிமம் ஏர்னிங்ஸ் ஆச்சும் வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா தீர்வுக்கான வீடியோவும் நான் வந்து போட்டிருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சு, உதாரணத்துக்கு இன்கேர் அட்ரஸு, அப்புறமேட்டு கஸ்டமர் நாட் ரீச்சபிள், ஃப்ளோட்டிங் கேஸ் இஷ்யூ, அதுக்கப்புறமேட்டு பல்க் ஆர்டர் இஷ்யூ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்யூஷன் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்குவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியே ஸ்விக்கியில் ஒர்க் பார்க்கணும்னு நினைக்கிற உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.